பீகார் தேர்தல் 10:30 மணி நிலவரப்படி என்டிஏ கூட்டணி தான் முன்னிலை வகிக்குது. முன்னிலையும் கிடையாது, இது வெற்றி பெற்றதே சொல்லலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனி பீகார் மக்களை ஆண்டவனால் கூட நீ காப்பாற்ற முடியாது. இது மோடியின் மோசடியாக இருந்தாலும் சரி, இல்லை மக்கள் வாக்களித்தாலும் சரி, 20 வருஷமாக நிதிஷ்குமார் தான் ஆண்டுகிட்டு இருக்காரு. என்ன லட்சணத்தில் அந்த மாநிலம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். என்ன போனால் 100 வருஷம் பின்தங்கி தான் இருக்குது அந்த மாநிலமே. மற்ற மாநிலங்களை விட நம்ம தமிழ்நாட்டை விட 100 வருஷம் பின்தங்கி தான் இருக்குது. சரி, அவனுக்கு எப்படியே கேடு கட்டாக போட்டோம், நமக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்ம இனிமேல் இது தமிழ்நாட்டுக்கு ஒரு எச்சரிக்கை. தமிழக மண்ணில் பார்த்து உஷாராக இருக்கணும். தேர்தல் இதெல்லாம் நடக்குது. அதனால் இது ஒரு எச்சரிக்கை, தமிழ்நாட்டுக்கு எச்சரிக்கை. எப்படி வேணாலும் அவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு எச்சரிக்கை. முழு விழிப்போட கண்காணிப்போடு இருக்கணும். தேர்தல் ஆணையத்தையும் கண்காணிக்கணும், கட்சிக்காரங்களையும் கண்காணிக்கணும்.